தமிழ் பேசும் அனைத்து நல்ல வளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 1,50,00,000 காசை இன்னைக்கு நான் என் கண்ணில் பார்த்தேன் ஐயா. அதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் தான் ஐயா. அதாவது ஒரு வீடியோ ஆடாத வந்து சிக்கி இருக்காங்க ஐயா. யாரு கையிலயும் அது போல நம்ம கிட்ட டைரக்டா வந்து சிக்கி இருக்கு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, குளச்சல்னு ஒரு தொகுதி இருக்காங்க. அது வந்து காங்கிரஸ்க்கு இப்போ ஒதுக்கி அந்த சைட்ல அவங்க தான் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஆனாலும் டிஎம்கேக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு நபரை வந்து ஏமாத்தி அந்த நபர்கிட்ட தொடர்ந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தாங்க நாங்க சீட்டு தரப்போதும், இந்த டைம் வந்து குளச்சல் தொகுதி வந்து டிஎம்கேக்கு ஒதுக்கி இருக்கு, நீங்க டிஎம்கே சைட்ல இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நாங்க சீட்டு தரோம். டைரக்டா சபதீசன் அவர்கள், யாரு சபதீசன் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஸ்டாலின் அவர்களோட மருமகன், அவங்களோட இடத்துல இருந்து தான் பேசுறோம். அவர் தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு, நீங்க தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசி 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 ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, வாங்க நம்ம சபதீசன் அவர்களை மீட் பண்ண வர சொல்றாரு அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காங்க. அந்த நபரும் ஆரம்பத்துல கொஞ்சம் நம்பாம இருந்து, அதுக்கப்புறமா சரி அமௌண்ட் தான் எதுவும் கேட்கலையே, ஏன்னா எல்லாமே ஸ்கேம் அப்படிதான் ஆரம்பிக்கும்னு நினைச்சு கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் எதுவும் அமௌண்ட் எல்லாம் கேட்கலையே, நம்ம மேல இவ்வளவு ட்ரஸ்ட் வைக்கிறாங்களே, சபரீசன் அவர்களே சொல்றாரே, அவரை போய் நம்ம மீட் பண்ணிட்டு அப்பதான் தான் கன்ஃபார்மா சீட் ஆயிடும், நமக்கு சீட் கொடுத்துருவாங்க, ஸோ நம்ம டிஎம்கே சைட்ல நம்ம நின்னோம்னா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம், அந்த ஒரு நம்பிக்கையில அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐ நம்ம சீட்டு வந்துரும், எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம், என்னென்ன சபதீசன் பார்த்தா சரி, அதுக்கப்புறம் நம்ம நின்னோம்னா எவ்வளவு வேணாலும் ஆட்டை போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்திருப்பாது போல. அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சபதீசன் அவர்களை மீட் பண்றதுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நேரமா ஹோட்டல்ல வெயிட் பண்ண வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறமா அப்புறம் காணோம், ஏதோ வந்து வேலை கீழே அப்படின்ட்டு, அதான் ஏதோ ஒரு வேலை இல்லைன்ட்டு அவரும் மீட் பண்ணல. அதுக்கப்புறமா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அவர் வந்து பேசிட்டாரு, உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் சீட்டுங்க, ஒரு 3 கோடி ரூபாய் வந்து கேட்கறாங்க சீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க என்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் இல்லைங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் சீட்டு, பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க போயிட்டு மனு தாக்கல் பண்ணுங்க. இப்ப அந்த நேர்காணல்லாம் நடத்தினாங்க ஞாபகம் இருக்குங்களா டிஎம்கே, அதுல போயிட்டு நீங்க எல்லாம் வந்து இதெல்லாம் கையெழுத்து போட்டு 10,000 ரூபாய் கட்டி, 10,000 ரூபாய் எவ்வளவு கட்டினாங்க, எல்லாம் கட்டி நீங்க மனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு இதெல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா, இன்டர்வியூலாம், அதெல்லாம் போய் அட்டன் பண்ணுங்க, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு இருக்காங்க. அந்த நம்பரும் ஓ பரவாயில்ல கன்ஃபார்ம் தான் போல அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1,50,00,000 ரூபாய் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இல்லைங்க அப்படிங்க இப்படிங்கன்னு இருக்காங்க. சரிங்க உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நான் தான் அந்த நம்பர், என்கிட்ட தான் சொல்றாங்க, நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு 1,50,00,000 ரூபாய் அந்த காசை வந்து கொடுக்கணும் எனக்கு சீட்டுக்காக. 3 கோடி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் 1,50,00,000 ரூபாய் கொடுக்கணும் சரிங்களா சீட்டுக்காக. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட கையில இல்லைங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு. சரி நீங்க உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த வீடியோ தான் நான் முன்னாடி போட்டது. அது யாருன்னா, இப்ப நான் என்கிட்ட சொல்றாங்க வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி, நான் வந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றேன், ஒய்ஃப் கிட்ட தான் அந்த அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறாங்க, நான் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு அனுப்புறேன் சரிங்களா. அந்த நபரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போடுறேன், எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து அந்த நபர், அதாவது நான் ஏமாந்த நபர் இருக்கா இல்லையா, அவர் வந்து கேஸும் போட்டிருக்காரு ஏப்ரல்லயே. சரி அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லலாம். அந்த நபர் வந்து அமௌண்ட் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க. சரி ஓகேங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சபதீசன் அவர்கள் டக்குன்னு உங்களை அமௌண்ட் கொடுக்க சொல்றாரு அப்படி இப்படின்ற மாதிரி பேசி ஒரு கார்ல, இந்த நம்பர் கார், அதாவது சினிமாலாம் நடக்கும்ல, யாரு வாங்குறாங்க என்ன ஏதுன்ட்டு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு, சினிமாவில் நடக்கிற மாதிரியே இந்த கார் நம்பர் சொல்லியிருக்காங்க, இந்த கார் சொல்லியிருக்காங்க, இந்த கார்ல போயிட்டு அமௌண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவரும் அதை நம்பி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா நாட்கள் போயிருக்கு, ரெகுலரா பேசியிருந்தவங்க அந்த பேச்செல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இருங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி. திடீர்னு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த குளச்சல் தொகுதி வந்து திமுகக்கு ஒதுக்கப்படல, காங்கிரஸ்க்கே ஒதுக்கிட்டாங்க. உடனே இவருக்கு ஒரே ஷாக், ஐயோ நம்ம பேர் வரும்னு பார்த்தா வரலையே, நம்ம வேற காசு கொடுத்துருக்கோமே அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து போன் பண்ணி கேட்கறாரு, அவங்க போனை எடுக்க காணும். அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு கால் பண்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வேணா நாங்க வாரியம் வந்து வாங்கி தரோம், வாரிய தலைவருக்கு போஸ்டிங் வந்து நாங்க பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க சபரேசன் சைட்ல இருந்து அப்படின்ற மாதிரி. இவரு இல்ல எங்களுக்கு எல்லாம் எதுவும் வேணாங்க அப்படி இப்படின்ட்டு, இல்ல எனக்கு எங்களோட காசை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னோடனே அந்த நம்பர் அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஏமாந்த நம்பர் நான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏமாந்த நம்பர் பேரு அஜித். அவரு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்லயோ எஸ்பி ஆபீஸ்லயோ போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று ஏப்ரல் மந்த்லயே கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல தான்
ஏமாத்தின நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரர் தான். நம்ம இந்த மாதிரி குடுத்துருக்காரு. போயிட்டு சொல்லியிருக்காரு, "ஐயய்யோ! எனக்கு குடுக்கலன்னு சொன்னாங்கங்க. டிஎம்கே இதுல. ஆனா எனக்கு குடுக்கலங்க" அப்படின்ட்டு. ஆனா அந்த டைம்ல ஆட்சியில இருந்தது யாரு? டிஎம்கேவும், காங்கிரஸும் கூட்டணியில இருந்தாங்க. பட் ஆக்ஷன் எடுக்க காணோம். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, கட்சி எல்லாம் பிரிஞ்சிருச்சு. அதாவது காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. டிஎம்கே ஒரு சைடுல இருக்கு. ஸோ காங்கிரஸ் வந்து டிவிகே கூட வந்ததுனால இதுக்கப்புறமாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். பட் சொந்த கட்சிக்குள்ளேயே ஆக்ஷன் எடுக்கணுமான்ட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க விஜய் அவர்களே. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து யார் தப்பு செஞ்சாலும் சொந்த கட்சி டிவிகேல இருக்கிறவங்களே தப்பு செஞ்சாலும் தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. உங்ககிட்ட நான் அந்த ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. அதுக்கான இதெல்லாம் வேற நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. அப்புறம் சவுக்கு சங்கரால் அன்புடன் ஐஸ்கிரீம் அதிகாரி என்று அழைக்கப்படும் அருண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கூடிய விரைவில் அரெஸ்ட் செய்யப்படலாம். அதாவது அவர் மேல வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து கொடுத்திருக்காரு. அது எப்படி சொத்து குவிப்பு வழக்குனா, அவரும் ஐபிஎஸ் ஆபீசர், அவங்க மனைவியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல இடத்துல அதான் பெரிய ஆபீசருங்க. ஸோ 2 பேத்துக்கு வந்து வீடு வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயும் மேலேயும் வீடு தனி. அது வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ். கீழே வந்து ஒருத்தருக்கு வீடு, மேல ஒருத்தருக்கு வீடு. 2 பேர் தனித்தனி கவர்மெண்ட் இல்லைங்களா? அதாவது 2 பேரும் வேற வேற போஸ்டிங் இல்லையா? அந்த வீட்டுக்கே தலைவர் கீழிக்கு மேலேக்கு லிஃப்ட் எல்லாம் செட் பண்ணியிருக்காராம். இது மட்டும் இல்லாம சில கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அந்த கம்பெனிஸ்க்கு அதான் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் அவங்களோட குழந்தைங்க பேர்லயே வந்து ஆரம்பிச்சிருக்காங்களா. குழந்தைங்கன்னா பெருசு பெருசா இருக்காங்க போல. அவங்க பேர்லயே ஆரம்பிச்சு அதுக்கு வந்து இவங்களே வந்து கடன் தந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்களாம். ஸோ நிறைய சொத்து குவிப்பு வழக்கல் கிட்டத்தட்ட 200-300 கோடிக்கு மேல நிறைய ஆட்டை போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சில பல கேஸ்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்று. இவரு இப்ப ஆக்ஷன் எடுத்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கூடிய விரைவில் அருண் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ட்டே வச்சுக்கலாம். அப்புறம் மேக்சிமம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வேற 2029ல அதான் பிஎம் எலெக்ஷன் வர போகுது. அந்த டைம்ல டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கேண்டிடேட்டே இல்ல. ஸ்டாலின் அவர்களே தூக்கின்னு வந்து நான் தான் உங்கள் பொம்மை சிஎம், என்னை பொம்மை எக்ஸ் சிஎம், என்னை வாங்கல் எங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள், நான் தான் உங்களுக்கு பிஎம்னு நிக்க வைக்கிறாங்களா? இல்ல போயிட்டு ஐயா ஐயா பிஜேபி ஐயா, மோடி ஐயா, நான் உங்ககிட்டயே வந்துடுறேன் ஐயா, நாம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் உங்களை நாங்க கூட்டணிக்கு கொண்டு வந்ததே நாங்க தான் ஐயா அப்படின்ட்டு அங்ககிட்டயே போயிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலி இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. 2 பேத்துக்கு ஆல்ரெடி 2 எம்பிக்களா இருக்கக்கூடிய அவங்களுக்கு மத்திய இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் பதவி கொடுக்கறதா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து கனிமொழி அவர்களுக்கும், இன்னொன்னு டிஆர் பாலு அவர்களுக்கும் வந்து அதான் மினிஸ்டர் பதவி கொடுக்கறதா வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. மேக்சிமம் உறுதி செய்யப்பட்டால் எப்படியே உறுதி செய்யப்பட்டால் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான பிளான்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படிப்பா ஆட்சியை கலைக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆட்சியில பிரச்சனைங்க, இந்த ஆட்சியில எல்லாத்துக்கும் பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை கொண்டு வந்ததாங்க ஆட்சியை கலைக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி எம்எல்ஏ வச்சு பேரம் பேசி ஆட்சியை கலைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. பட் அது வந்து ஸ்வைப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல எதனா ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே கூட்டணி சேர்ந்து ஒரே வழி என்னன்னா இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லைங்க, மக்கள் ஹாப்பியா இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போனா மட்டும்தான், அப்புறம் நிறைய இடத்துல போராட்டங்கள் கலவரங்கள் இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ எப்ப வேணாலும் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரே குட்டையில் ஊர்த மட்டைகள் மாதிரி ஒரே கூட்டணியில் வசறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த மைக் ஸ்ரீராம் இருக்காது இல்லைங்களா, நான் வந்து ஆக்சுவலி நேத்து தான் அதோட வீடியோ பார்த்தேன். எப்படியே செம்மையா இருக்குங்க வீடியோ. சும்மா அப்படியே செம்மையா செஞ்சிருக்காரு. ஆக்சுவலி ரியலிஸ்டிக்கா செஞ்சிருக்காரு. பட் என்ன, அவரை வந்து சுத்தி நிறைய பார்க்கிங் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் பார்த்தேன். பரவாயில்ல. ஆக்சுவலி அவர் வந்து உண்மையா என்ன நடந்துச்சோ அதை தான் பண்ணியிருக்காரு. சட்டசபையில என்ன நடந்துச்சோ அதை வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ல எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப ரீசெண்டா என்னென்ன நடக்குதோ அதை சம்பந்தமா தான் பண்ணியிருக்காருங்க. இதுல வந்து யார் யாரெல்லாம் சம்பந்தப்படுத்தி இருக்காருன்னா, சீமான் அவர்கள் இருக்காது உள்ள, சீமான் அவர்கள் அவங்க கட்சி இருக்காட்டிருக்கு. அவங்க கட்சியை கண்டுக்கிறது இல்லை, அவங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அவங்களும் கண்டுக்கலையாட்டுக்குது. அப்புறம் யாரு பொம்மை முதல்வர் என்ற அன்புடன் அழைக்கப்படும் ஸ்டாலின் அவர்களையும், அதாவது ஒருவரை கல்யாண வீடா போயிட்டு ஒப்பதை வச்சிருப்பா இல்லைங்களா, அந்த மேட்டரையுமே வந்து அதுல சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க வேற, அப்புறம் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் வருவாரா அந்த டைலாக் எல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் சிஎம் அவர்கள் எழுந்து பேசலான்னு உடனே இந்த சட்டசபையில இருந்து எல்லாம் ஓடுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருங்க. அது இந்த ரீசெண்டா இந்த சட்டசபையில நடந்த விஷயத்தெல்லாம் தான் போட்டு பொழந்து எடுத்துருக்காரு. பட் ரியலாவே நல்ல ஒரு மாதிரி ஜாலியா ஹாப்பியா இருந்ததுங்க.
ரியலி சொல்லலாம் பார்க்கறதுக்கும் சூப்பரா இருந்தது, காமெடியா இருந்தது, ஜாலியா இருந்தது. நீங்க காமெடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா காமெடி, இல்ல சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரியஸ். பட் நிஜமாவே சொல்றேன், அவரோட வீடியோ பக்காவா இருந்தது, பார்க்கறதுக்கு ஜாலியா இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் விஜய் அவர்கள் ஃபேஸ்ல ஒரு ரன்னா தான் ஃபுல் ஹாப்பி மூட்ல இருக்காது. சட்டசபையில ஒரே சிரிப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே உட்காந்து. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்மைலிங்கா போயிட்டு இருக்கு. அது வந்து என்னப்பா ஸ்மைல் பண்றது என்ன தப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க ஆக்சுவலி சீமா அவர்கள் கொஞ்சம் அப்படி இருந்தாதான் மக்களுக்கும் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் பாக்குறவங்களுக்கும். அண்ட் சட்டசபையும் கொஞ்சம் வந்து ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஏன் இந்த ஒரு ஹாப்பினஸ்க்கான காரணம் அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் சொன்னது ஒரே இது என்னன்னா, இந்த விவாகரத்து வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த தள்ளுபடி, அதாவது வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லையா, அது அதனாலதான் வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்காது மாதிரி சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்களோட சிஸ்டர் வந்து இறந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ரொம்ப பாசம் வச்சிருந்தது அவங்களோட சிஸ்டர் மேலதான். அந்த சிஸ்டர் கணக்காக தான் அவங்களோட பொண்ணையுமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து ரீயூனியன் பண்ணதுனால அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஹாப்பியா இருந்தாதான் நாமளும் ஹாப்பி, நாமளும் ஹாப்பியா இருக்கணும், அவரும் ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா எல்லா குடும்பமும் வந்து சந்தோஷமா இருந்தா தானே அவங்கவுங்களுக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் சட்டசபை இன்னைக்கு எப்படி போச்சுன்னா, இன்னைக்கு வந்து சிஎம் அவர்களை எங்கேயும் காட்டல, எங்கேயும் நானும் பார்க்கல. வேற என்ன வேலை இருக்குன்னு போயிட்டாதான் என்னன்னு தெரியல. இன்னைக்குமே ஓரளவுக்கு ஏதோ ஃபன்னா தான் போயிட்டு இருந்தது. ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு ஒரு சைடு போட்டோ மேட்டர் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவரும் ஏதோ வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, அதெல்லாம் அவங்களோட பர்சனல். போக போக உள்ள போனாங்க. ஸோ அதுக்கு மேல அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. மற்றபடி சட்டசபை நல்லா தான் போச்சு. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட், கிளாரிபிகேஷன் எதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச தகவலை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம், கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, நன்றி, பை பாய். அடுத்த